ஹாய், கருவேப்பிலை துவையல் செய்யலாமா? துவையல் சட்னி எதுவுமா சொல்லிக்கலாம். ஊர்லேருந்து எங்கள் வீட்டில் பறிச்சிட்டு வந்த கருவேப்பிலை. கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி வதக்கியாச்சு. லெமன் சைஸுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிஞ்சதும் அதை கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப மொறுன்னு வதங்கணுன்றதில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அந்த அளவுக்கு தான் நான் வதக்கியிருக்கேன். இது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துட்டா சூப்பரான கருவேப்பிலை துவையல் சட்னி ரெடி ஆயிரும். என் டேஸ்ட்டுக்கு நான் அரைச்சிருக்கேன், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல கருவேப்பிலை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.